அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் திருச்சி மேலப்புதூரில் அமைந்துள்ள புனித மரியன்னை பேராலயம். தமிழகத்தின் மையப்பகுதியான மலைக்கோட்டை மாநகரம் என அழைக்கப்படும் திருச்சியில் 17ஆம் நூற்றாண்டில் இருந்தே கிறிஸ்தவர்கள் தலைக்க தொடங்கினர். இதற்கு சான்றாகவும் பழமையை பறைசாற்றும் வகையில் மேலப்புதூரில் கம்பீரமாய் வீற்றிருக்கின்றது புனித மரியன்னை பேராலயம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, எங்களது திருச்சி புனித மரியன்னை பேராலய பங்கானது இயேசு சபையினால் விதைக்கப்பட்ட விதை நிலமாகும். இயேசு சபையின் பழைய மதுரை மிஷனோட முக்கிய பணித்தலங்களாக திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள ஆவூர், மலையடிப்பட்டி திகழ்ந்தன. நிறைய இன்னல்களுக்கு பிறகு 1838ஆம் ஆண்டு புதிய மதுரை மிஷனானது அமைக்கப்பட்டது. பிரான்சிலிருந்து அருட்பணியாளர்கள் லூயிஸ் திராங்குவேத், லூயிஸ் கார்னியர், ஜோசப் பெட்ரான், அலெக்சாண்டர் மார்டின் இவங்க 4 பேரும் வராங்க. இதுல அருட்பணியாளர் லூயிஸ் கார்னியர் 1838ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் நாள் திருச்சியை தனது பணித்தலமாக மேற்கொள்றாரு. இயேசு சபை அருட்பணியாளர் லூயிஸ் கார்னியர் அவர்கள் விசுவாசம் என்ற விதையை விதைத்து திருச்சபை என்ற அழகிய இறை சமூகத்தை உருவாக்கி புத்துயிர் கொடுத்து புதுப்பொழிவு கொடுத்தவர். அவருடைய பணிவாழின் தொடக்கத்தில் ஒரு அழகிய கீற்றுக்கொடை ஆலயத்தை அமைத்தார். அதோட நீளம் 150 அடியாகவும் அகலம் 24 அடி அகலமாக இருந்தது. இருபுறமும் சிலுவை வடிவில் ஆலயம் அமைக்கப்பட்டிருந்தனால வலப்புறம் 45 அடியும் இடதுபுறம் 20 அடியுமாக இருந்தது. கூரையானது கீற்றால் வேயப்பட்டிருந்தது. மக்கள் ஆலயத்திற்கு வெளியே பங்கெடுக்கும் விதமாக ஒரு தட்டிப்பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அருட்பணியாளர் கார்னியர் அவர்கள் புதிய ஆலயத்திற்கான அடிக்கல்லை 1839ஆம் ஆண்டு லாத்திரன் திருநாள் அன்று அடிக்கல் நாட்டுகிறார். ஏறக்குறைய ஓராண்டு 9 மாதம் கால அளவுக்குள்ளேயே ஜூலை மாதம் 29ஆம் தேதி அந்நாள் பாண்டிச்சேரி ஆயர் மேதகு பெர்னார்டு கிழவர்களால் அது புதிய ஆலயமானது அர்ச்சிக்கப்பட்டது. 1893 முதல் 98 வரைக்கும் 5 ஆண்டுகள் இடைவெளியில் இயேசு சபையினுடைய அருட்சகோதரர் லே நொயிர்க் என்பவர் பெரும் முயற்சியால் பேராலயத்தினுடைய மேற்கூரை உட்புறத்தில் அழகிய ஓவியம் வரையப்பட்டன. நீரோமன்னனுடைய கொடுங்கோல் ஆட்சியில் மறைசாட்சியாக உயிர் நீத்த ஆண் பெண் பிள்ளைகளின் தியாகத்தை விளக்குவதமாக அந்த ஓவியங்கள் வரையப்பட்டன. இந்த ஓவியத்தை பாதுகாப்பதற்காக 1902ஆம் ஆண்டு மேற்கூரையினுடைய மேலே துத்தநாகத்தில் பொருத்தப்பட்டன. 1911 இறக்கைகளுடைய ஆலயத்தின் இறக்கைகள் நீளம் அதிகரிக்கப்பட்டது.
1841 முதல் 2015 வரை ஏறக்குறைய 174 ஆண்டுகள் என் பேராலய பங்கானது தென் தமிழக இறை மக்களின் விசுவாசத்தின் விளைநிலமாக திகழ்ந்தது. இன்றைய தூத்துக்குடி, மதுரை, பாளையங்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் ஆகிய மறைமாவட்டங்களுக்கு தாய் ஆலயமாக என் பேராலய பங்கானது ஆலயமானது விளங்கியது. 174 ஆண்டுகள் மக்களின் விசுவாச விளைநிலமாக திகழ்ந்த இந்த பேராலயம் அது மேற்கூரை சிதிலமடைந்ததாலும் சில இடங்கள் மிகவும் பராமரிக்க முடியாத காரணமாக இருந்ததாலும் புதிய ஆலயம் கட்ட வேண்டிய தேவை எழுந்தது. எனவே அன்றைய திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி டிவாட் அவர்கள் 30/1/2011 புதிய பேராலயத்திற்கு அடிக்கலை நாட்டினார். இறைமக்கள், துறவர சபையினர் மற்றும் நல்ல உள்ளங்களுடைய தாராள நன்கொடையால் அழகிய புதிய ஆலயம் கட்டப்பட்டு 3/5/2015 அன்று புனித பிலிப், புனித ஜேம்ஸ் பெருவிழா வந்து அர்ச்சிக்கப்பட்டது மேதகு ஆயர் அந்தோணி டிவாட் அவர்களால். இந்த பேராலய ஆலயமானது கட்டி முடிப்பதற்கு பெரும் பங்காற்றியவர் அப்போது பங்கத்தை பணிபுரிந்தார் தந்தை யூஜின் அவர்கள். அவருடைய பணியை அனைவரும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு 1841 ஆண்டு இந்த ஆலயத்தை முதலாக பழைய ஆலயத்தை அர்ப்பணித்த லூயிஸ் கார்னர் அன்னை மரியாள் மீது அளவான பக்தி கொண்டது காரணத்தினால மரியணைக்கு அர்ப்பணித்தார். எனவே அந்த மரியணை என்றளவும் பாதுகாவலை கொண்டு பேராலய பங்காக செயல்பட்டு கொண்டு வருகிறார். ஆலயத்தின் பீடம் அழகுற அமைந்துள்ளது. பீடத்தின் நடுநாயகமாக 1841 ஆண்டு வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட அன்னையின் திருச்சுரூபமானது வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலே இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும், அதற்கு மேலே தூய ஆவியார் புறா வடிவிலும் தந்தையாம் இறைவனின் கைகள் வண்ண ஓவியமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் இடதுபுறத்தில் நற்கருணை பேழையானது அமைந்துள்ளது. அதற்கு மேலே இயேசுவின் இறுதி ராவுணவு காட்சியானது ஓவியமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் வலதுபுறத்தில் திருவிவிலியமானது அமைந்துள்ளது. அதற்கு மேலே இயேசு சமாரிய பெண்ணுடன் உரையாடிய காட்சியானது ஓவியமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. திருசிலுவை வடிவில் அமைந்துள்ள பேராலயத்தின் வலப்புற பகுதியின் சுவறுகளில் அன்னை மரியாவின் வாழ்வில் நிகழ்ந்த 3 முக்கிய சம்பவங்கள் வண்ண ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளன. முதலாவதாக கப்ரியேல் வானதூதர் கன்னி மரியாவிற்கு மங்கள வாழ்த்து தெரிவித்ததும், இரண்டாவதாக அன்னை மரி வளனார் வீற்றிருக்க குழந்தை இயேசு தவழும் இயேசுவின் பிறப்பு காட்சி சித்தரிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக அன்னையின் விண்ணேற்பு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பேராலயத்தின் இடப்புற பகுதியின் சுவறுகளில் இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த 3 முக்கிய சம்பவங்கள் வண்ண ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளன. முதலாவதாக இயேசு யோர்தான் நதியில் திருமுழுக்கு பெற்றதும், இரண்டாவதாக இயேசு உயிர்த்தெழும் காட்சியும், மூன்றாவதாக இயேசு விண்ணேற்றமடையும் காட்சியும் ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளன. பேராலயத்தின் வலதுபுறத்தில் புனித வளனார், குழந்தை மாதா, ஆரோக்கிய அன்னையின் சுரூபங்கள் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன. இடதுபுறத்தில் புனித அந்தோனியார், திரு இருதய ஆண்டவரின் சுரூபங்கள் அமைந்துள்ளன.
அருட்பணியாளரான லூயிஸ் கார்னியர் அவர்கள் அன்னை மரியா மீது மிகுந்த பக்தி வைத்திருந்தார். 1841ஆம் ஆண்டு இவ்வாலயத்தை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணித்ததால் இன்றளவும் இவ்வாலயமானது புனித அன்னை மரியாவை பாதுகாவலியாக கொண்டே திகழ்கின்றது. நம் முந்தைய பேராலயத்தின் பீடம் இருந்த அதே இடத்தில் நம் மறை மாவட்டத்தின் பாதுகாவலியாம் தூய அமல உற்பவ அன்னையின் திருவுருவ சிலை அமைந்த கெபியும், அதன் எதிரில் அன்றைய நாள் பேராலயத்தில் எந்த இடத்தில் பலிபீடம் இருந்ததோ அதே பலிபீடம் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் மே மாதம் அங்கு எல்லா மாலை வேளைகளிலும் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது. அருட்பணியாளர் லூயிஸ் கார்னியர் அவர்கள் கட்டிய பேராலயமானது ரோமானிய கட்டிட அமைப்பில் அமைந்திருந்தது. புதுப்பிக்கப்பட்ட இப்பேராலயம் ரோமானிய மற்றும் இஸ்லாமிய கட்டிட அமைப்புகளுடன் உயர் மாடங்களை கொண்டு அமைந்துள்ளது. நம்முடைய பேராலயத்தின் விழிப்புறத்தில் இடப்புறம் கீழ்ப்பகுதியில் மக்கள் அமைதியில் ஜெபிக்கவும் தியானிக்கவும் நற்கருணை சிற்றாலயம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்றாலயத்தின் வடபகுதியில் நம் மறைமாவட்ட ஆயர் மூவரின் நினைவு கல்லறைகள் உள்ளன. அந்த கல்லறைகளுக்கு எதிரில் நம் மறைமாவட்ட அருட்பணியாளர்களின் கல்லறைகள் அமைந்துள்ளன. இதன் முன்பகுதியில் பலிபீடம் ஒன்றுடன் கூடிய தூய லூர்து அன்னையின் கெபி ஒன்றும், அதன் இரு மருங்கிலும் 12 திருத்தூதர்களின் திருவுருவ சிலைகள் முந்தைய பேராலயத்தில் இருந்த 12 தூண்களின் மேல் அமைக்கப்பட்டுள்ளன. நம் பேராலய வளாகத்தின் மதில் சுவர்களின் உட்புறத்தில் நம் பேராலயத்தின் எதிரில் இடப்புறம் சிலுவப்பாதைகளை விளக்கும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. வலப்புறம் நாம் ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது நாம் தியானிக்கும் மறை உண்மைகளை சிற்பங்களாக படித்திருக்கிறார்கள். நம் மரியன்னை பேராலயத்தின் வெளிப்புறத்தில் முகப்பின் உயரத்தில் திரு இருதய ஆண்டவரின் திருவுருவ சிலையானது ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அனைவரையும் இருகரம் நீட்டி வரவேற்கும்படி அமைந்துள்ளது. முகப்பின் இடப்புறம் தூய பவுலடிகள் இறைவாள் ஏந்தி நிற்க, தூய பேதுரு கையில் விண்ணக திறவுகோலை ஏந்தி நின்று கொண்டிருக்கக்கூடிய திருவுருவ சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 1841ஆம் ஆண்டு நம் முந்தைய பேராலயத்தினை கட்டி முடித்திருந்த அருட்பணி லூயிஸ் கார்னியர் அவர்களின் கல்லறையும் நம் அருட்பணியாளர்களின் கல்லறையோடு தான் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைய நம் பேராலயத்தின் வலப்புறம் அமைக்கப்பட்டிருந்த திருச்சிலுவையின் கெபியானது இன்றைய நாளில் நம் பேராலய வளாகத்தின் வெளிப்புறமாக தென்கிழக்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. திருநாள் என்றாலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாட்டம். அதிலும் பங்கு திருநாள் என்றால் கேட்கவே வேண்டாம். பங்கு வளாகம் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கும். எம் பங்கின் பாதுகாவலி ஆரோக்கிய அன்னை
பின்னர் மரியன்னை பேராலயம் என்று அழைக்கப்படுகிறது. நம் ஆரோக்கிய அன்னையின் பிறந்தநாள் செப்டம்பர் 8 அகில உலகமெங்கும் திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டுகளில் செப்டம்பர் 8க்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆரோக்கிய அன்னையின் திருநாள் கொண்டாடப்பட்டு வந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக ஆரோக்கிய அன்னையின் திருநாள் செப்டம்பர் 8ஆம் தேதியே கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த 10 நாட்கள் நவநாள் திருப்பலி உண்டு. இந்த 10 நாட்களும் கோவிலின் உட்புற வளாகத்தில் ஜெபமாலை ஜெபித்தும் அன்னையின் மந்திரமாலை பாடியும் பிரார்த்தனையும் நடைபெறும். இந்த 10 நவநாள் திருப்பலியிலும் மக்கள் மாதாவிடம் தங்கள் ஒற்றை வேண்டுதல் கோரிக்கைகளை வைப்பார்கள். இந்த கோரிக்கைகள் நிறைவேறிய பின் மாதாவுக்கு நன்றியாக சாட்சியம் கூறுவார்கள். காலையில் 8ஆம் தேதி திருவிழா திருப்பலியும் மாலையில் பெரிய தேர் பவனி திருப்பலியும் நடைபெறும். திருப்பலியின் முடிவில் தேர் பவனியானது கான்வென்ட் ரோடு, மார்சிங்பேட்டை, ஹீபர் ரோடு மேம்பாலம், மேலப்புதூர் சுரங்கப்பாதை வழியாக தேரானது ஆலயத்தை வந்தடையும். தேரின் போது பங்கு மக்கள் ஜெபமாலை ஜெபித்தும் அன்னையை புகழ்ந்தும் நன்றி பாடல்கள் பாடியும் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வருவார்கள். பின்னர் நற்கருணை ஆராதனை நடைபெற்று கொடி இறக்கி திருவிழா திருப்பலி முடிவடையும். அதன் பின் அனைவருக்கும் அன்பின் விருந்து வழங்கப்படும். எமது புனித மரியன்னை பேராலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும், திருப்பலியின் இறுதியில் புனித பதுவை அந்தோணியாருக்கான நவநாள் ஜெபமும் ஜெபிக்கப்படுகிறது. இறுதியாக நோயாளர்களுக்கான சிறப்பு ஜெபம் நடத்தப்பட்டு நோயாளர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதில் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையை நாடி வரக்கூடிய ஏராளமான மக்கள் பங்கேற்று புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையால் பல வகையான நன்மைகளை பெற்று மகிழ்கிறார்கள். அதனை போலவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் அதனை தொடர்ந்து மாதாவின் மன்றாட்டு மாலையும் பாடப்படுகிறது. பின்பு நற்கருணை ஆராதனை நடைபெற்று திருப்பலி தொடர்கிறது. திருப்பலியின் இறுதியில் மாதாவின் நவநாள் ஜெபம் ஜெபிக்கப்பட்டு நோயாளர்களுக்காக சிறப்பு ஜெப வழிபாடு நடத்தப்படுகிறது. இதிலும் ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் மக்கள் ஏராளமாக பங்கெடுக்கிறார்கள். எமது புனித மரியன்னை பேராலயத்தில் ஞாயிறுதோறும் காலை 5 மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து காலை 6:30 மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு திருப்பலியும் நடைபெறுகிறது. அதே வேளையில் ஞாயிறு மறைக்கல்வி சிறுவர்களை இறை ஞானத்தில் ஊக்குவிக்கும் விதமாக ஞாயிறுதோறும் சிறுவர் சிறுமியருக்கு மறைக்கல்வி வகுப்பு நடத்தப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் 9:15 மணி வரை மறைக்கல்வி வகுப்பும் அதனைத் தொடர்ந்து மறைக்கல்வி செல்வங்களுக்கான தனி சிறப்பு திருப்பலியும் நடைபெறுகிறது. மாலை 5 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு ஒவ்வொரு ஞாயிறும் நற்கருணை ஆராதனையும் தொடர்ந்து ஞாயிறு திருப்பலியும் நிறைவேற்றப்படுகிறது. இந்த எல்லா திருப்பலிகளிலும் நற்கருணை ஆராதனையிலும் இறைமக்கள் நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் அதிக அளவில் பங்கெடுப்பது மகிழ்ச்சிக்குரிய காரியமாக பார்க்கப்படுகிறது.
1841 ஆண்டு முதல் இன்று வரை விசுவாசத்தின் விளைநிலமாக விளங்குகிற என் பேராலய பங்குக்கு அனைவரும் வாருங்கள். அன்னையின் ஆசிரியை பெற்று சொல்லுங்கள். பழம்பெருமையும் புகழும் மிக்க அன்னையினுடைய ஆசிரியர் உங்களோடு என்றும் இருக்க இறையை வேண்டுகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான கல்லணையிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலும், முக்கொம்பிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும், பூண்டி மாதா பசிலிகாவிலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவிலும், சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும், ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும், பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது புனித மரியன்னை பேராலயம். ஆயிரத்தி 841 ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் நாள் அன்றே ஆலயமாக உருவெடுத்து அந்த நம்பிக்கையை நீட்சியாக கோத்தி மற்றும் முகலாய கட்டிடக்கலை அம்சத்துடன் இன்றும் கம்பீரமாய் வீற்றிருக்கும் புனித மரியன்னை பேராலயத்திற்கு நீங்களும் வாருங்கள். வந்து இறையாசை பெற்று செல்லுங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.